நமக்கெல்லாம் அக்டோபர் 2 என்று சொன்னதும் நினைவுக்கு வருவது ஒன்றே ஒன்றுதான், காந்தி ஜெயந்தி. அதையும் தாண்டி அந்த தினத்திற்கு இன்னொரு சிறப்பு உள்ளது. ஆம், கிங் மேக்கர் என அறியப்படும் நமது கர்மவீரர் காமராஜர் அவர்களின் வழிகாட்டுதலால் சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த தினமும் அக்டோபர் 2 தான். 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அருகில் உள்ள முகல்சராய் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் லால் பகதூர் ஸ்ரீவஸ்தவ் என்பதாகும். அவர் மகாத்மா காந்தியின் போதனைகள் மற்றும் தத்துவங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தனது 16வது வயதில் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து சிறைக்கு சென்றார். ஆனால் அவரது வயதை கருத்தில் கொண்டு அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். பின்பு வாரணாசியில் உள்ள காசி வித்யாபீட பல்கலைக்கழகத்தில் படித்து சாஸ்திரி, அதாவது வேதம் கற்றவர் என்ற பட்டம் பெற்றார். இதன் பிறகு அவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டார். தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் சாஸ்திரி அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டார். மொத்தம் 7 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு அவர் இந்திய அரசாங்கத்தில் பாராளுமன்ற செயலாளர், உள்துறை அமைச்சர், ரயில்வே அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், தகவல் தொடர்பு அமைச்சர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்தார். நேருவின் மறைவுக்கு பிறகு அவர் சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமரானார். 1965ஆம் ஆண்டில் அவர் பிரதமராக இருந்தபோது பாகிஸ்தானுடன் போர் மூண்டது. அப்போது நம் நாட்டில் உணவு பற்றாக்குறை நிலவியது. ராணுவ வீரர்கள் மற்றும் விவசாயிகளின் மன உறுதியை உயர்த்துவதற்காக அவர் முழங்கிய ஜெய் ஜவான் ஜெய் கிசான், அதாவது சிப்பாய்க்கு வெற்றி விவசாயிக்கு வெற்றி என்ற சொற்றொடர் இன்றளவும் புகழ் பெற்று விளங்குகிறது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பற்றி பலருக்கும் தெரியாத சில உண்மைகள் உள்ளன. சாஸ்திரி அவர்கள் பள்ளி பருவத்தில் வறுமையின் காரணமாக படகில் செல்ல போதுமான பணம் இல்லாத காரணத்தால் புத்தகங்களை தலையில் கட்டிக்கொண்டு ஒரு நாளைக்கு 2 முறை கங்கை நதியை நீந்தி கடந்து பள்ளிக்கு சென்று வந்தார். 1926ஆம் ஆண்டில் அறிவார்ந்த வெற்றியின் அடையாளமாக காசி வித்யாபீடம் பல்கலைக்கழகத்தில் சாஸ்திரி என்ற பட்டத்தை பெற்றார். அவரது திருமணத்தில் வரதட்சணையாக அவர் காதி துணியையும் நூற்பு சக்கரத்தையும் ஏற்றுக்கொண்டார். வரதட்சணை முறை மற்றும் சாதி அமைப்புக்கு எதிராக குரல் எழுப்பினார். சாஸ்திரி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போராட்ட கூட்டத்தை கலைக்க தடையடைக்கு பதிலாக ஜெட் விமானங்களை முதலில் பயன்படுத்தினார். அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது பொது போக்குவரத்தில் பெண் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஊழல் தடுப்புக்கான முதல் குழுவை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் உணவு உற்பத்தியை அதிகரிக்க பசுமை புரட்சியின் யோசனையையும் அவர் ஒருங்கிணைத்தார். இது மட்டுமின்றி 1965இல் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தை உருவாக்கி வெண்மை புரட்சிக்கு வித்திட்டார். குஜராத் மாநிலம் ஆனந்தில் உள்ள அமுல் கூட்டுறவு பால் நிறுவனத்தை ஆதரித்தார். இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை மரணத்திற்கு பின் பெற்ற முதல் நபர் இவரே ஆவார்.